ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 39வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 38 பதிவுகளில் 190 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 5 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. நீண்ட புஜங்களுடையவனே, சந்தேகமின்றி மனம் சஞ்சலமானதுதான். இதை வசப்படுத்துவதும் கடினம்தான். ஆனால் குந்தியின் மகனான அர்ஜுனா, அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் மனம் வசப்படுத்தப்படுகிறது என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி நமக்கு மனத்தை வசப்படுத்தக்கூடிய அபியாசத்தையும் வைராக்கியத்தையும் தர வேண்டி அந்த பகவானை வணங்கி போற்றுகின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. மரீச்சிர்தமனோ ஹம்சா சுபர்ணோ புஜகோத்தமஹ. மரீச்சிஹி. மரீச்சிஹி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் ஒளியுள்ளவர்களுக்கும் ஒளியாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளுகையில் மூடர்களுக்கும் தமது மாசற்ற ரூபத்தை காட்டுபவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் இருளை அழியச் செய்பவர் என்றுரைக்கின்றார். இருளை அழியச் செய்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் கிருஷ்ணனுக்கும் காந்தாரிக்கும் நடந்த சம்பாஷணை எடுத்துக்கொள்வோம். மகாபாரத போர் முடிந்துவிட்டது. அதன் பிறகு அரசவையில் அனைவரும் கூடியிருந்த பொழுது காந்தாரியானவள் கிருஷ்ணனை பார்த்து கூறினாள், கிருஷ்ணா, நீ பரசுராமனாக வந்த பொழுது க்ஷத்ரிய இரத்தத்தை குடித்தாய், அது உனக்கு போதவில்லையா? ஏன் இப்படி செய்து விட்டாய்? என்னுடைய மக்கள் எல்லாரும் மடிந்து விட்டனரே. நீ நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் இப்படி செய்தாய்? உனக்கு எங்கே புரிய போகிறது ஒரு தாயின் துன்பத்தை? ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டால் என்னெல்லாம் துன்பம் நேரும் அவளுக்கு மனதிலே. உனக்கு அது புரிவதற்கு நியாயமில்லை. நீ உன்னுடைய தாய்க்கு பிறப்பதற்கு முன்பாகவே 6 குழந்தைகளை கொன்றுவிட்டு தான் பிறந்தாய். பிறகு எங்கே உனக்கு புரிய போகிறது? ஆகையினாலே என் கண் முன்னாலே என்னுடைய சந்ததியினர் 100 என்னுடைய மக்களும் இறந்ததை நான் பார்த்து வேதனைப்படுகின்றேன். அந்த வேதனையினால் உனக்கு இப்பொழுது சாபமிடுகின்றேன். என்ன சாபம் எனில், உன் கண் முன்னாலேயே உன்னுடைய குலமான விருஷ்ணி குலம் இரத்த ஆறு பெருகி அழியும். நீயும் அழிவாய். சர்வநாசம் அடைவீர்கள். இது என்னுடைய சாபம். என்னுடைய பதிவிரதா சக்தியின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் என்று காந்தாரி கூறினாள். அதை கேட்டவுடன் சபையில் இருந்த அனைவரும் திக்பிரமை அடைந்து கல்லாகச் சமைந்தனர். அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்பி அந்த புறத்திற்கு சென்று விட்டாள். அந்த புறத்திலே சென்றவள் யோசனை செய்து கொண்டிருந்தாள். நான் தினசரி மனத்திலே இருத்தி வணங்கக்கூடிய முதல்வனான ஸ்ரீ கிருஷ்ணரை, பகவானை இப்படி நான் சபித்து விட்டேனே என்று அவளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்தாலும் தான் செய்தது நியாயம்தான். அவன் இவ்வாறு தன்னுடைய குழந்தைகளை அழித்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தவள் அப்படியே யோசனை செய்து சற்று நேரத்திலே தூங்கி போய்விட்டாள். அவளுடைய தூக்கத்திலே கனவினிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தோன்றினான். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணனை கண்ட அவள், எதற்காக இப்பொழுது நீ இங்கே வந்திருக்கின்றாய்? என்னை அடிக்கடி உன்னுடைய பக்த என்று கூறி கொண்டிருப்பாயே, இதுதான் உன்னுடைய பக்த சம்ரக்ஷணையா? எதற்காக வந்தாய் என்று வினவ ஸ்ரீ கிருஷ்ணன் கூறினான், காந்தாரி, இன்னும் உன் கோபம் தீரவில்லையா என்று வினவ, எப்படி தீரும்? 100 குழந்தைகளை, என்னுடைய 100 மகன்களை இழந்தேன். கோடிக்கணக்கான
வீரர்கள், குதிரைகள், யானைகள் எல்லாம் மடிந்தன. எல்லோரும் மடிந்தனர். இந்த போரை நீ தடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் இப்படி செய்தாய் என்று வினவினாள். அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான், காந்தாரி, போரை தடுத்திருக்கலாம் அல்லவா என்று என்னிடத்திலே கேட்கின்றாய். நான் என்னுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே இந்த போரை தடுத்திருக்க முடியும், அல்லது அனைவரையும் சங்கல்பத்தினாலே மட்டும் அழித்திருக்கவும் முடியும் என்று கூறினான். அப்பொழுது ஏன் அதை செய்யவில்லை நீ என்று காந்தாரி வினவ, அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான், நான் உன்னுடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். காரணம், நீ என்னுடைய பக்தர்களின் குரலுக்கு செவிசாய்ப்பவன் நான். அது மட்டுமல்ல, நீ ஒரு பதிவிரதை. ஆகையினாலே உனக்கு நான் கண்டிப்பாக பதில் கூறுகின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை நான் கேட்கவிருக்கின்றேன் உன்னிடத்திலே. இந்த மகாபாரத போரை சக்கரவர்த்தி உன்னுடைய கணவர் தடுத்திருக்கலாம். நியாயமாக பாண்டவர்களுக்கு தர வேண்டிய ராஜ்யத்தை தந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காதல்லவா? ஏன் அவர் அவ்வாறு செய்யவில்லை? அவர் அது மட்டுமா, தன்னுடைய மகனான துரியோதனனை அவர் மிகவும் செல்லமாக வளர்த்து பாவியாக வளர்த்து விட்டார். இதெல்லாம் உனக்கு இந்த போருக்கு காரணமாக தெரியவில்லையா? அப்படி அந்த போருக்கு காரணமான சக்கரவர்த்தியை நீ ஏன் சபிக்கவில்லை? சபிக்கலாம் அல்லவா? அதேபோல் பீஷ்மர், கிருபர், துரோணர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார் அல்லவா? அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? அன்று சபையிலே திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாள். துரியோதன் அவளை வந்து என்னுடைய தொடையில் அமர்வாய் என்று பெரியோர்கள் முன்னிலையிலே கூறினான். துச்சாதனன் அவருடைய துணியை அகற்ற முற்பட்டான். அப்படி அவ்வளவு கேவலமான செயல் நடந்த பொழுதும் அந்த பெரியவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தனரே, ஏன்? அவர்கள் எல்லாம் துரியோதனின் செஞ்சோற்று கடனுக்காக அப்படி இருந்தனர். அப்படிப்பட்டவரும் இதற்கு காரணம்தானே. அவர்களை ஏன் நீ சபிக்கவில்லை? அவர்கள் பெரியவர்கள் என்ற காரணத்தினாலேயா? அதன் பிறகு உன்னுடைய மகன் துரியோதனன், அவன் தன்னுடைய பேராசையின் காரணத்தினாலே அவன் தன்னுடைய சகோதரர்கள் 99 பேரையும் பலி கொடுத்து விட்டான். பொதுவாக பெரிய மகன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தந்தை போன்றவன். தந்தையின் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன் தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய சகோதரர்களை பலி கொடுத்தானே, அது எப்படி நியாயமாகும்? இந்த நியாயங்கள் எல்லாம் உனக்கு எங்கே தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுது என்னிடத்திலே கேட்கின்றாயே, அந்த துரியோதனனுக்கு நீ ஏன் சாபம் தரவில்லை? அது மட்டுமல்ல, உன்னுடைய சகோதரன் சகுனி, அவன் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் மூல காரணமான அவனே. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தூண்டிவிட்டு இப்படி செய்வதற்கு காரணமானவன் அவனே. ஏன் அவனை சபிக்கவில்லை? இதற்கெல்லாம் நீ பதில் கூற வேண்டும் என்று கண்ணன் கூறினான். அதற்கு காந்தாரி கூறினாள், சகுனி என்னுடைய சகோதரன், மற்றவர்கள் என்னுடைய மகன்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களை நான் எப்படி சபிக்க முடியும் என்று வினவ, அப்பொழுது கண்ணன் கூறினான், காந்தாரி, பாண்டவர்கள் என்னை சொந்தம் என கருதினர், எனக்கு சொந்தம் ஆயினர். ஆகையினாலே அவர்களை காத்தேன். நீங்கள் என்னை சொந்தமாக கருதவில்லை என்று கூற காந்தாரி கூறினாள், குந்தி உனக்கு சொந்த அத்தை, அதனால் நீ அவர்கள் பட்சம் இருந்தாய் என்று கூற கண்ணன் அதை மறுத்தான். நல்லோர் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே நான் இருப்பேன், அவர்களே எனக்கு சொந்தம், அவர்கள் மனத்திலே நான் வாசம் செய்வேன், அதை புரிந்து கொள். இன்னும் உன் மனத்திலே அந்த இருளாகிய மாயத்திரை உன் மனத்திலே இருக்கின்றது, உன் கண் பார்வையை மறைக்கின்றது. இந்த இருள் சூழ்ந்த இந்த அவையிலே மாளிகையிலே விதுரன் ஒருவன்தான் என்னை உணர்ந்தவனாக இருக்கின்றான், மற்ற அனைவரும் மாயத்திரையிலே மூழ்கி இருக்கின்றனர் என்று கூற, இருந்தாலும் காந்தாரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீயும் விதுரனும் ஒரு பக்கமாகத்தான் இருக்கின்றீர்கள், ஏன் என்னுடைய 100 புதல்வர்களை அழித்தாய் என்று திரும்ப கேட்டாள். அப்பொழுது கண்ணன் கூறினான், நான் சங்கல்ப மாத்திரத்திலே அனைத்தும் செய்வதாக இருந்தாலும் 2 விஷயங்களில் நான் தலையிடுவதில்லை. யாது அந்த 2 விஷயம் எனில், ஒன்று கர்மா, அவரவர் முன்வினை பயன், அந்த விஷயத்தில் நான் தலையிடுவதில்லை. மற்றொன்று சரியானது எது தவறானது எது என்று தீர்மானிக்கக்கூடிய தன்மை, நல்லது தீயது எது என்று, அதிலும் நான் தலையிடுவதில்லை. இந்த 2 விஷயங்களிலே நான் தலையிடுவதில்லை என்பதை புரிந்து கொள். நான் கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன்.
அனைத்தையும் இயக்கி வைப்பவன், அழிப்பவனும் நானே, ஆக்குபவனும் நானே, உருவாக்குபவனும் நானே. நீ எப்படி உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு சாபம் அளிக்க இயலாதோ, அவளை காக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அப்படித்தான் நான் இந்த லோகத்திற்கு மாதாவாக இருக்கின்றேன். இந்த லோகத்தை காக்கும் இரட்சகனாக இருக்கின்றேன். இதை ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் அனைத்து பொறுப்புகளும் எனக்கு இருக்கின்றன. அந்த பொறுப்புகள் அந்தந்த தருணம் வரும்பொழுது நடைபெறுகின்றது. மற்றபடி அவரவருடைய கர்மாக்கள் என்னவோ அந்த கர்மாக்கள் அப்படியே அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மகாபாரத போர் இல்லாமலே நான் அழித்திருக்கலாம். ஆனால் இந்த போர் வெறும் ஒரு சாக்கு மட்டும்தான் எனக்கு. இந்த போர் விளைவின் காரணமாக பலர் பல விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கலாம். பீஷ்மரின் வைராக்கியம் வெளிப்பட்டு இருக்கலாம், அபிமன்யுவின் வீரம் வெளிப்பட்டு இருக்கலாம், கர்ணனின் கொடைத்தன்மை வெளிப்பட்டு இருக்கலாம், ஜெயத்ரதன், சகுரி போன்ற கீழ்மக்களின் இடமிருந்து மக்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கலாம். இப்படி பல பல விஷயங்களை மக்கள் உணர்வதற்காக ஏற்பட்ட விஷயங்கள் தான் இவையே தவிர அவரவர் கர்மங்களை அவரவர்கள் அனுபவிக்க வேண்டும். இதை நீ புரிந்து கொள். நீ என்னை சபித்து விட்டாய், அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் என்னுடைய பாகவதர்களை நீ சபித்திருந்தால் உனக்கு மிகப்பெரிய பாவம் கிடைத்திருக்கும். அதை ஏற்படாமல் நான் தடுத்து விட்டேன் என்று கூறினான். ஏனெனில் பாண்டவர்களை நீ சபித்திருந்தால் அது பாகவத அபச்சாரமாக இருக்கும் என்று கூறிய பொழுது காந்தாரி மெல்ல மெல்ல கண் விழித்து கொண்டாள். அவளுக்கு உண்மை புலப்பட்டது. மேலும் கிருஷ்ணன் கூறினான், அது மட்டுமல்ல, என்னுடைய அவதார நோக்கம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. நீ சாபமிட்டது கூறினாய், இன்றிலிருந்து 36வது வருடம் என்னுடைய குலம் நாசமாகும் என்று கூறினாய். அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ராமாவதாரத்திலே வாலியை நான் கொன்றேன். அந்த வாலியை இப்பொழுது ஒரு வேடனாக வந்து இந்த அவதார முடிவிற்கு காரணமாக அமைகின்றான். அவதாரங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் என்றென்னும் நிலையாகவே அழிவற்றவனாக இருக்கின்றேன், புரிந்துகொள் என்று காந்தாரிக்கு உபதேசம் செய்ய காந்தாரி அப்பொழுது புரிந்து கொண்டாள். புரிந்து கொண்டு, பகவானே கருணைக்கடலே, உன்னை சபித்த போதிலும் இவ்வளவு காருண்யமாக இருக்கின்றாயே, நான் உய்வதற்கு என்ன செய்வது என்று கேட்டபொழுது பகவான் கூறினான், அனன்யாச்சிந்தயந்தோ மாம்யே ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம் வகாமியகம் என்று கூறினான். அதாவது என்னை யார் யார் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ, ஸ்மரித்து கொண்டிருக்கின்றார்களோ, என்னை பூஜித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நான் காத்து ரட்சித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்கின்றேன். எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதும் நானே என்று பகவான் காந்தாரிக்கு அருள் புரிய அவளும் அதை புரிந்து கொண்டாள். அவளுடைய கனவும் கலைந்து விட்டது. அப்படி இருளை அழியச் செய்யக்கூடிய அந்த பகவானை, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி மரீச்சிகி என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். தமனஹ. தமனஹ என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் தம் கடமைகளில் தவறுபவர்களை தண்டிக்கும் மனுவாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளுகையில் திவ்ய தேக ஒளியினால் சம்சார தாபத்தை அடக்குபவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் இந்திரிய கட்டுப்பாடு உள்ளவர்களை நடத்துபவர் என்றுரைக்கின்றார். கடமைகளில் தவறுபவர்களை தண்டிக்கும் மனுவாக இருப்பவர், இந்திரிய கட்டுப்பாடு உள்ளவர்களை நடத்துபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் காமதா ஏகாதசியின் கதையை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு சமயம் யுதிஷ்டிரன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் இந்த ஏகாதசியை பற்றி, காமதா ஏகாதசியை பற்றி வினவினான். அதன் சிறப்பு என்ன என்று வினவிய பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் கூறினான், யுதிஷ்டிரா, வசிஷ்ட முனிவர் திலீபன் என்ற ராஜாவிற்கு கூறியதை நான் கூறுகின்றேன். திலீபன் என்ற அரசன் ராமனின் முன்னோடி. அந்த திலீபனுக்கு வசிஷ்ட மகரிஷி கூறியதை இப்பொழுது நான் உனக்கு கூறுகின்றேன் என்று கூறத் துவங்கினான் கிருஷ்ணன். முற்காலத்திலே ரத்னபுரா என்ற ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அந்த ரத்னபுரா நகரத்திலே கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அப்சரசுகளும் தேவகன்னிகைகளும் பலரும் அங்கே உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் வசித்து வந்தனர். அந்த நகரத்திற்கு மன்னனாக விளங்கியவன் புண்டரீகா என்றவன்.
அந்த நகரத்திலேயே லலித் என்கின்ற ஒரு கந்தர்வனும் அவனுடைய மனைவி லலிதா என்பவளும் வசித்து வந்தனர். அந்த இருவரும் மிகவும் அழகானவர்கள். அது மட்டுமல்ல, மிகவும் இசையிலே பயிற்சி பெற்று அற்புதமாக பாடக்கூடியவர்கள். இருவரும் இணை பிரியாதவர்கள். லலிதாவும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த மன்னன் இந்த லலித்தை தனியாக அழைத்து அரசவையில் பாடுமாறு பணித்தான். இசை நிகழ்ச்சி மிக நீண்ட நேரம் அது நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. அப்படி அவன் தன்னுடைய மனைவியை பிரிந்து மிக நீண்ட நேரம் அங்கே பாடிக்கொண்டிருந்த காரணத்தினாலே அவனுக்கு மனைவி ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. திரும்ப திரும்ப மனைவியே நினைத்து கொண்டே இருந்தான். ஆகையினாலே அவன் பாடலிலே பல இடங்களில் பிழை ஏற்பட்டது. ஸ்ருதி விலகி பல இடங்களில் பாட ஆரம்பித்தான். இதையெல்லாம் கேட்ட அந்த மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. தன்னுடைய கடமையிலிருந்து இவன் தவறுகின்றான் என்று அவனுக்கு ஒரு சாபத்தை அளித்தான். என்ன சாபம் எனில், நீ ஒரு ராட்சசனாக பிறப்பாய், அதாவது மனிதர்களை கொன்று தின்னும் ராட்சசனாக மாறுவாய் என்று சபித்து விட்டாய். அப்படி அந்த காரணத்தினாலே அவனும் மிக கொடூரமான மிகப்பெரிய தோற்றம் கொண்ட மலையை போன்ற தோற்றம் கொண்ட ஒரு ராட்சசனாக மாறிவிட்டான். இதனால் அவனுடைய மனைவி மிகவும் வருந்தி அவனை அழைத்து கொண்டு கானகம் சென்றாள். அவன் இருக்க வேண்டிய இடம் கானகம்தான் என்று அங்கே அழைத்து சென்று விட்டாள். எப்படியாவது இவனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க வேண்டும் என்று அவள் மனமுறையை பிரார்த்தித்து ஒவ்வொரு முனிவரின் ஆசிரமத்திற்கும் சென்று கொண்டிருந்தாள். அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு முனிவரின் ஆசிரமம் அவளுடைய கண்ணிலே தென்பட்டது. அந்த முனிவர் இவனை கண்டு இவருடைய கதையை கேட்டு அந்த முனிவர் கூறினார், இவனுடைய சாபம் விலக வேண்டுமெனில் அதற்கு ஒரு உபாயம் உள்ளது. அந்த உபாயம் யாதெனில், அந்த ஸ்ருங்க முனிவர் யாது கூறினார் எனில், சைத்திர மாதத்திலே வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி, அந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்று பெயர். அந்த ஏகாதசி தினத்தன்று பகவானை நினைத்து உணவு உண்ணாமல் விரதமிருந்து பகவத்பக்தியிலே திளைத்திருந்து மறுநாள் துவாதசி என்று அந்த புண்ணிய பலத்தை தானமாக செய்தால் இவனுடைய சாபம் நீங்கும், விமோசனம் ஏற்படும் என்று அருளினார். அதை கேட்டவுடன் அவரை வணங்கி மகிழ்ச்சி அடைந்த லலிதா அந்த சைத்திர மாத சுக்ல பக்ஷ ஏகாதசிக்காக காத்திருந்தாள். அந்த தினமும் வந்தது. அன்று அவள் சுத்த உபவாசம் இருந்து பகவத் ஸ்மரணையிலே ஈடுபட்டு விடிய தூங்காமல் பகவானையே ஸ்மரணை செய்து கொண்டிருந்தாள். மறுநாள் துவாதசி என்று குளித்துவிட்டு பகவானை போற்றி வணங்கிவிட்டு பிறகு பகவானிடத்திலே கண்மூடி தியானம் செய்தால், இந்த புண்ணிய பலனை நான் தானம் செய்கின்றேன் என்று அவள் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து பிறகு கண்ணை திறந்த பொழுது அவள் அருகிலே அந்த லலித், அவளுடைய கணவன் லலித்தானவன் மிக அற்புதமான ஆடையுடன் மிக அழகாக அற்புதமாக நின்று கொண்டிருந்தான். அதை கண்டு அவள் உள்ளம் உவகை கொண்டது. பிறகு அவள் தன்னுடைய நகரத்திற்கு சென்று அங்கு வழக்கம் போல் சிறப்பாக வாழ்ந்து மோட்சம் இருவரும் அடைந்தனர். அப்படிப்பட்ட சிறப்பான விரதம்தான் இந்த காமதா ஏகாதசி விரதம். மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே வரக்கூடிய சைத்திர சுக்லபக்ஷ காலத்திலே வளர்விலை காலத்திலே வரக்கூடிய இந்த ஏகாதசி அவ்வளவு சிறப்புடையது. இந்த ஏகாதசி பற்றி, இதனுடைய பலனை பற்றி வராக புராணம் உரைக்கின்றது. இந்த கதையெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷ்டனுக்கு கூறினான். அப்படி இந்த வராக புராணம் மேலும் கூறுவது யாதெனில், இந்த காமதா ஏகாதசியின் சிறப்புகளை பற்றி யார் கூறுகின்றார்களோ, அதை கூற யார் கேட்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒரு அந்தணனுக்கு கோதானம் செய்த புண்ணியம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அவ்வளவு சிறப்பானது. ஆகவே நாமும் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கலாம், மிகச்சிறந்த பலனை பெறலாம். அனைத்து விதமான தோஷங்களும் போகக்கூடியது, அவ்வளவு சிறப்பான பாவங்களும் நீக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் தத்தம் உடல்நிலைக்கேற்றவாறு விரதம் இருக்கலாம். எதுவுமே முடியாதவர்கள்
இந்த விரதத்தை பற்றிய சிறப்பையும் விரத பலன்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறி மற்றவர்களையும் கேட்கச் சொல்லி அந்த கோதானம் செய்த புண்ணியத்தை பெறலாம். அப்பேற்பட்ட சிறப்பானது இந்த காமதா ஏகாதசி. அப்படி பகவான் கடமைகளில் தவறுகளை தண்டிக்கக்கூடியவனாகவும் இந்திரிய கட்டுப்பாடு உள்ளவர்களை நடத்துபவனாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவானை வணங்கி தமனக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். ஹம்சக. ஹம்சக என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளுகையில் அழகாக நடப்பவர், அழகிய புன்சிரிப்புள்ளவர் என்றுரைக்கின்றார். சத்தியசந்த தீர்த்தர் அருளுகையில் தோஷங்களற்றவர் என்றுரைக்கின்றார். தோஷங்களற்றவர் என்பதற்கு உதாரணமாக நாம் பாகவத புராணத்தை எடுத்துக்கொள்வோம். பாகவதம் என்றாலே சப்தாகம் என்ற சொல்லும் சேர்ந்து வரும். பாகவத சப்தாகம் என்று கூறுவர். அதாவது பாகவதத்தை ஒரு வாரத்தில் கேட்டல் என்று பொருள். பாகவதம் எங்கெல்லாம் கூறப்படுகின்றதோ அங்கு ஒரு வாரம் கூறுவார்கள். அந்த ஒரு வாரத்திற்குள்ளே பாகவதத்தை கூறி முடித்து விடுவார்கள். கேட்பவர்களும் ஒரு வாரத்திற்குள்ளே கேட்டு விடுவார்கள். இதுதான் பாகவத சப்தாகம் என்று பெயர். அதாவது முற்காலத்திலே ஸ்ருங்கி முனிவரின் சாபத்தினால் பரீட்சித் மகாராஜா ஒரு வார காலத்திற்குள்ளே இறந்து விடுவான், பாம்பினால் கடிக்கப்பட்டு. இந்த காரணத்தினாலே பரீட்சித் மகாராஜா அந்த ஒரு வாரத்தில் என்ன செய்வது என்று யோசனை செய்தார். அப்பொழுது அவருக்கு சுகமகரிஷியினால் உரைக்கப்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்படி அந்த ஒரு வாரம் கேட்ட காரணத்தினாலே பரீட்சித் மகாராஜா மோட்சகதி அடைந்தார். அவ்வளோ சிறப்பானது இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இந்த கேட்டல் மிக நெடுங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருடைய நாபியிலிருந்து தாமரை தோன்றியது. அந்த தாமரையிலே பிரமன் தோன்றினான். பிரமனுக்கு தன்னுடைய மூலம் எது, நான் எங்கிருந்து வந்தேன் எதுவும் தெரியவில்லை. அவன் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது அங்கே பகவான் அசரீரியாக தா பா என்று 2 எழுத்துக்களை, 2 ஒலிகளை அங்கே அவனுக்கு தந்தார். அந்த ஒலியை கேட்டான் பிரமன். தாப்பா என்ற ஒளி. தாப்பா என்றால் தப, தப என்றால் தவம். அவன் அப்பொழுதிலிருந்து தவம் செய்ய ஆரம்பித்தான். அப்படி அவன் 1000 தேவ ஆண்டுகள் தவம் செய்தான் பிரமன். நம்முடைய ஒரு ஆண்டு என்பது தேவர்களின் ஒரு நாள். அப்படி 1000 தேவ ஆண்டுகள் பிரமன் தவம் இருந்ததின் விளைவாக ஸ்ரீமன் நாராயணன் பிரமனுக்கு காட்சியளித்தான். காட்சியளித்து அவனுக்கு ஆசிகளை வழங்கினான். ஆசிகளை வழங்கி அவனுக்கு இந்த பூலோகத்தில் அனைத்து படைப்புகளையும் உருவாக்க படைப்பு தொழிலை பிரமனுக்கு வழங்கி கட்டளையிட்டான். பிரமனும் தனக்கு அதனால் கர்வம் ஏற்படக்கூடாது என்று ஆசி வழங்குமாறு வேண்டினான். அப்பொழுது முதன்முறையாக ஸ்ரீமன் நாராயணன் பிரமனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உரைத்தான். 4 ஸ்லோகங்களாக உரைத்தான். சதுஸ்லோகி பாகவதம் என்று அதற்கு பெயர். அப்படி 4 ஸ்லோகங்களை கொண்டதாக பாகவதத்தை பிரமனுக்கு போதித்து பிரமன் அதை கேட்டு அவன் பயனடைந்தான். அதன் பிறகு பிரமன் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தன்னுடைய மானசபுத்திரனான நாரதருக்கு உபதேசித்தான். நாரதரிடத்திலிருந்து அப்படியே அது குரு சிஷ்ய பரம்பரையாக சென்று கொண்டே இருந்தது. அனைத்தும் கேட்டலாகவே சென்று கொண்டே இருந்தது. பிரமனின் புதல்வர்களான சனத் குமாரர்கள், அந்த பிரமனின் புதல்வர்களுள் சனத்குமாரர் என்பவர் மற்ற சனத்சனந்தர்களிலே சனத்குமாரர் மகரிஷிகளை எல்லாம் அழைத்து கொண்டு பாதாள லோகம் நோக்கி சென்றார். சென்றவர் அங்கே சங்கர்ஷணனை கண்டார். சங்கர்ஷணன் பாதங்களை நாககன்னிகள் கழுவிக்கொண்டிருந்தனர், பாத பூஜை செய்து கொண்டிருந்தனர். அங்கே சென்று இந்த சனகரும் சங்கர்ஷனை தொழுது அவரிடம் ஸ்ரீமத் பாகவதத்தை வேண்டி நின்றார். அவரும் இந்த சனத்குமாரருக்கு பாகவதத்தை கூறினார். அதை கேட்டு ஞானமடைந்த சனத்குமாரர் அடுத்ததாக அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர்
தன்னுடைய மனத்திலே இருத்தி அதற்கு தகுந்த நபர்களை தேடிக்கொண்டிருந்தார். அனைவருக்கும் யாரும் எதையும் கூற மாட்டார்கள். யாரொருவர் பெறக்கூடிய தகுதியில் இருக்கின்றார்களோ, அந்த பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றார்களோ, அந்தளவு அவர்களிடத்திலே தகுதி இருந்தால் மட்டுமே பல விஷயங்கள் கிடைக்கும். இக்காலத்திலும் அப்படித்தான் அல்லவா? தகுதி இல்லாதவர்களுக்கு சில விஷயங்கள் கிடைத்தால் என்னாகும்? ஒரு சாதாரணப்பட்ட தகுதி இல்லாதவனுக்கு கோடானு கோடி கிடைக்கும் பொழுது அவன் பயங்கரமாக ஆட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தகுதி உள்ளவர்களைத்தான் அந்த விஷயங்கள் போய் சேரும், மற்றவர்களுக்கு போய் சேராது. அப்படி இந்த சிறப்பான ஞானத்தை நமக்கு தரக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த சனத்குமாரர் சாங்கியாய முனி என்ற முனிவருக்கு உபதேசம் செய்தார். அதை அற்புதமாக கேட்டு மனத்திற்குள்ளே இருத்தி கொண்ட சாங்கியாய முனி அதன் பிறகு அதை பராசரருக்கும் மைத்ரேயருக்கும் அருளினார். பெற்றவர்களெல்லாம் பெரும்பேறு பெற்றவர்கள், அதனால் ஞானமடைந்தவர்கள். அப்படி அது வழி வழியாக சென்று கொண்டே இருந்தது. இதை கேட்டல் வழியாக முதலில் எழுத்து வடிவில் எழுத வியாச முனிவர் தலைப்பட்டார். வியாசர் அனைத்து வேதங்களும் உபனிஷத்துக்களும் இயற்றியவர். இருந்தாலும் அவர் மனத்திலே ஒரு குறைவு, ஒரு நிம்மதியற்ற தன்மை, சாந்தியற்ற தன்மை நிலவிக் கொண்டிருந்தது. அப்படி அவர் இருந்த பொழுது அவருடைய குருவான நாரத மகரிஷி அங்கே வந்து அவரிடத்திலே கூறினார், நீ ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்ற வேண்டும் என்று கூறினார். அப்படியே ஸ்ரீ வியாச பகவானும் பாகவதத்தை இயற்றி அவர் பெரும்பேறு பெற்றார். அந்த பாகவதத்தை தன்னுடைய மகனான சுக மகரிஷிக்கு அவர் போதித்தார் அற்புதமாக. அந்த சுக மகரிஷி தான் பரீட்சித் மகாராஜாவிற்கு கங்கை கரையிலே அவருடைய ஆயுள் ஒரு வாரம் இருக்கும் பொழுது அவருக்கு சிறந்த மோட்சத்தை அடைவதற்காக பரீட்சித் மகாராஜாவுக்கு சுக மகரிஷி போதித்தார். அப்படி அவர் போதிக்கும் பொழுது அருகிலேயே அதை வியாசரும் நாரதரும் சூத மகரிஷியும் கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த சூத மகரிஷி பிறகு இதை எடுத்துக்கொண்டு நைமிஷாரண்யம் சென்றார். எதற்காக சென்றார் எனில், எடுத்துக்கொண்டு சென்றாரில் கிரந்தமாக அல்ல, அவரும் கேட்டல் மனத்திலே வைத்திருந்தார். அப்படி இந்த நைமிஷாரண்யத்திலே கலியுகம் தொடங்கிய பொழுது கலியுகத்தினால் பலவிதமான தீமைகள் ஏற்படும் என்ற பயத்தினாலே, என்ற காரணத்தினாலே சௌனகாதி முனிவர்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கான யாகத்தை துவக்கினர். ஆனால் அந்த யாகத்திலே பல சிக்கல்களும் பல கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. அந்த நேரத்திலே தான் இந்த சூத மகரிஷி அங்கே சென்று உங்களுடைய காரியம் வெற்றியடைய வேண்டுமெனில் நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டல் வேண்டும் என்று கூறினார். அவர்களும் இசைய அப்படி நைமிஷாரண்யத்திலே சூத மகரிஷி அந்த சௌனகாதி முனிவர்களுக்கு பாகவதத்தை உரைத்தார். அவர்கள் அனைவரும் கேட்டனர். கேட்டு அவருடைய சங்கல்பம் நிறைவேறியது. அப்படி இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்பது அற்புதமான ஒரு விஷயம். ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டத்திற்கு செல்லும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கிரந்தமாக இந்த பூலோகத்தில் இறங்கியதாக கூறுவர். அப்பேற்பட்ட சிறப்பானது இந்த பாகவதம். இந்த பாகவதத்தை கேட்ட காரணம் தினசரி பாராயணம் செய்வது, படிப்பது அல்லது கேட்டால் போதும். கேட்டாலே இந்த கலியுகத்தின் அனைத்து விதமான தீமைகளும் நம்மை விட்டு விலகிவிடும். அப்பேற்பட்ட சிறப்பானது ஸ்ரீமத் பாகவதம். மிகச்சிறந்த கிரந்தம். இதைவிட சிறந்தது என்று எதையும் கூற இயலாது. அவ்வளவு சிறந்த கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். இந்த கேட்டல் மிகச்சிறந்தது என்ற காரணத்தினாலே தற்போது அனைத்து உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் தலைவரான ஸ்ரீல பிரபுபாதர் உலகத்திலே ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட கிருஷ்ணர் கோயில்களை கட்டி அதிலே தினசரி பாகவதம் கேட்டல் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றார். ஏற்பாடு செய்திருந்தார். இப்பொழுதும் அது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எல்லா கோயில்களிலும், கிருஷ்ணர் கோயில்களிலும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அமல புராணம் என்று கூறுவார்கள். அதாவது தோஷமற்ற புராணம், களங்கமற்ற புராணம் என்பது
பொருள். அப்படி தோஷங்களற்ற பகவானை, இந்த தோஷமற்ற ஸ்ரீமத் பாகவதத்தை நாமும் தினசரி கேட்க அருளுமாறு அந்த பகவானை பிரார்த்தித்து அவனை வணங்கி ஹம்சக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். சுபர்ணக. சுபர்ணக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் அழகிய சிறகுகளை உடையவர் என்றுரைக்கின்றார். ஹம்சாவதாரத்திலே அழகிய சிறகுகளை உடையவர். பராசரபட்டர் அருளுகையில் சம்சாரக் கடலினின்று கரை சேர்ப்பவர் என்று உரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் உயர்ந்த ஆனந்த ஸ்வரூபத்தை உடையவர் என்றுரைக்கின்றார். உயர்ந்த ஆனந்த ஸ்வரூபத்தை உடையவர் என்பதற்கு உதாரணமாக நாம் தற்போதைய ஆந்திர தேசத்திலே உள்ள உபமாகா என்ற க்ஷேத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். உபமாகா என்ற க்ஷேத்திரம் தற்போதைய ஆந்திர தேசத்திலே விசாகப்பட்டினம் மாவட்டத்திலே நக்கப்பள்ளி கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. அதாவது கருடாத்ரி என்ற மலையின் மீது அந்த அற்புதமான கோயில் அமைந்திருக்கின்றது. அந்த மலை தோற்றத்தை பார்த்தால் கருடனைப் போலவே இருக்கும். அவ்வளவு சிறப்பான தோற்றம். அந்த மலைக்கு பெயர் கருடாத்ரி என்று பெயர். அங்கே பகவான் வெங்கடேச பெருமான் சுயம்புவாக தோன்றியிருக்கின்றான். கருடன் ஒரு சமயம் பகவானிடத்திலே என் சிரசின் மீது தாங்கள் வந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு பகவான் சம்மதித்தான். உரிய காலத்தில் வருவேன் என்று கூறினான். அதுபோலவே நாரதனும் இந்த இடத்திலே பகவானை நோக்கி தவமிருந்து அங்கே பகவான் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவனுக்கும் பகவான் அருள இஷ்டப்பட்டான். அந்த காரணத்தினாலே வெங்கடேச பெருமான் அந்த கருடாத்ரி பர்வதத்திலே அந்த சிறுமலையிலே அங்கே கோவில் கொண்டுள்ளான். சுயம்புவாக எழுந்தருளி இருக்கின்றான். அந்த கோயில், இந்த உபமாகா கோயில், வெங்கடேச பெருமான் கோயில் மிகச்சிறப்பான கோயில். வருடந்தோறும் பக்தர்கள் அங்கே கூடிக்கொண்டே இருப்பார்கள். பிரம்மோற்சவம், கல்யாணோற்சவம் என்று விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். காரணமெனில் அந்த வெங்கடேச பெருமானின் மகிமை அவ்வளவு சிறப்பானது. கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடியவன். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவனை தரிசித்து வேண்டினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அவ்வளவு சிறப்பான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம் மிக அழகான க்ஷேத்திரம். மலைப்பகுதியிலே இயற்கை அழகினிலே சிறந்த இடம். அது மட்டுமல்ல, அந்த கோயில் அற்புதமான சிற்பக்கலையும் நிறைந்தது. கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் ஒருங்கே கூடிய அற்புதமான கோயிலாக விளங்குகின்றது. அங்கே பகவான் சிறப்பாக ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருக்கின்றான். வெங்கடேச பெருமான் ஒரு குதிரையின் மீது லக்ஷ்மி தாயாரோடு அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றான். தற்போதைய இந்த கோயில் கிழக்கு கோதாவரி பகுதியை ஆண்டு வந்த கண்டரேகுல சமஸ்தான கிருஷ்ணபூபாலன் என்ற அரசனால் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயிலின் சிறப்புகள் பிரம்ம விவர்த்த புராணத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ வைஷ்ணவ யதிராஜ குருவான ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த கோவிலுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். 108 வைஷ்ணவ அபிமான க்ஷேத்திரங்களிலே இந்த க்ஷேத்திரமும் ஒன்று என்று ராமானுஜர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட சிறப்பான இந்த க்ஷேத்திரம், இந்த வெங்கடேச பெருமான் க்ஷேத்திரம், இந்த மலைக்கு கீழே அடிவாரத்திலே வேணுகோபால சுவாமி கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த வேணுகோபால சுவாமி நாரதர் பிராண பிரதிஷ்டானம் செய்தார் என்று கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பான க்ஷேத்திரம் இது. அப்படி முனிவர்களும் பலரும் போற்றி பலருக்கும் அருள்பாலித்து கொண்டு திவ்ய ஆனந்த ஸ்வரூபமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வெங்கடேச உபமாகா வெங்கடேச க்ஷேத்திரத்தில் உள்ள பகவானை வணங்கி சுபர்ணக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். புஜகோத்தமக. புஜகோத்தமக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் பாம்புகளில் சிறந்தவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளுகையில் ஆதிசேஷனுக்கும் மேம்பட்ட தலைவராய் அவன் மீது சயனித்திருப்பவர் என்றுரைக்கின்றார். ஆதிசேஷனுக்கும் மேம்பட்ட தலைவராய் அவன் மீது சயனித்திருப்பவர் என்பதற்கு நாம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலை எடுத்துக்கொள்வோம்.
ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் எங்கு அமைந்திருக்கின்றது எனில் 2 இடங்களிலே அமைந்திருக்கின்றது. அது எப்படி 2 இடங்களிலே என்று கேட்டால், 2ற்கும் ஒரு தொடர்பும் உண்டு, 2 க்ஷேத்திரங்களுக்கு. முதலில் நாம் வடகேரளத்திற்கு செல்வோம். அதாவது துளு நாட்டின் எல்லைக்குட்பட்ட தற்போதைய கேரள தேசத்திலே உள்ள காசர்கோடு மாவட்டத்திலே மஞ்சேஸ்வரம் தாலுக்காவில் உள்ள கும்ப்ளா என்ற இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலே அனந்தபுரம் என்ற ஒரு கிராமம் அமைந்திருக்கின்றது. அந்த அனந்தபுரம் கிராமத்திலே பகவான் அனந்த பத்மநாப சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். ஒரு 2 ஏக்கர் பரப்பளவுள்ள பெரியதொரு ஏரி, அந்த ஏரியின் மத்தியிலே அற்புதமான ஒரு கோவில் அமைந்திருக்கின்றது. அந்த கோவிலிலே அனந்த பத்மநாப சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஏரியை சுற்றிலும் பல பல சந்நிதிகள் இருந்திருக்கக்கூடும். அவை சிதைந்த அடையாளங்கள் தெரிகின்றன. அதாவது மிகப்பெரியதொரு அங்கே ஒரு கோவில் வளாகம் அக்காலத்திலே அமைந்திருக்க வேண்டும் என்று தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இயற்கை எழிலுக்கு நடுவிலே எங்கும் பசுமை தெரிய, அதற்கு நடுவிலே அற்புதமாக ஏரியின் நடுவிலே பகவான் அமர்ந்திருக்கின்றான். இங்கே பகவான் அனந்தனின் மீது அமர்ந்த கோலத்திலே இருக்கின்றான். இந்த அனந்த பத்மநாபன் இங்கே அமர்ந்த கோலத்திலே இருக்கின்றான். இந்த க்ஷேத்திரத்திலே அந்த ஏரியிலே ஒரு விசேஷமெனில் ஒரு முதலை இருக்கின்றது. அந்த முதலைக்கு பாபியா என்று பெயர். அந்த முதலையானது அங்கு தினசரி பகவானுக்கு தரப்படும் அந்த நைவேத்திய பிரசாதத்தையும் இதர பக்தர்கள் தரும் பிரசாதத்தையும் உண்டு அங்கே இந்த பிரசாதங்களை மட்டுமே உண்டு வாழ்ந்து வருகின்றது அந்த முதலை பன்னெடுங்காலமாக அங்கே இருந்து வருகின்றது. அந்த க்ஷேத்திரத்திற்கு இரட்சகனாக விளங்கி வருகின்றது. முற்காலத்திலே ஒரு சமயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே ஒரு ஆங்கிலேயன் ஒருவனால் அந்த முதலை சுடப்பட்டது, இறந்தது அந்த முதலை. அதன் பிறகு மற்றொரு முதலை அந்த இடத்தில் வந்து விட்டது. அந்த முதலையை கொன்ற ஒரு வாரத்திற்குள்ளாகவே பாம்பின் கடியால் அந்த ஆங்கிலேயன் இறந்து விட்டான். அவனை கடித்தது அனந்தன் தான். அப்படி அந்த அனந்த பத்மநாப சுவாமி பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக அங்கு காட்சி அருளி கொண்டிருக்கின்றார், காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். கருடனும் அனுமனும் அவரை வணங்கிய வண்ணம் நிற்கின்றனர். மிகச்சிறப்பான அற்புதமான கோவில் அது, இயற்கை எழிலுக்கு மத்தியில். அந்த கோயிலுக்கு அருகிலே தினசரி பூஜை செய்து வந்தார் திவாகர முனி அல்லது வில்வமங்கல சுவாமி என்பவர். அவர் அங்கே எப்பொழுதும் பகவானை பூஜித்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் அந்த பகுதியிலே ஒரு சிறுவன் பாலகன் ஒருவன், வசீகரமான தோற்றத்துடைய பாலகன் ஒருவன் வந்தான். அவன் தோற்றத்தினாலே வசீகரப்பட்ட அந்த வில்வமங்கல சுவாமி அவனை தன்னுடைய இருக்குமாறு பணித்தார். அவனும் தான் இருக்கின்றேன், ஆனால் என்னை அவமானப்படுத்தி விட்டால் நான் சென்று விடுவேன் என்று கூற அதற்கு இசைந்தார். அவன் குறும்புகள் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் சாலிக்கிராமத்தை எடுத்து வாயிலை போட்டுக்கொண்டான். அதை கண்டு அவனை கண்டித்தவுடன் அந்த பாலகன் சிறுவன் மறைந்து ஓடிச் சென்றவன் அந்த ஏரியின் வடகிழக்கு திசையிலே ஒரு குகை அமைந்திருக்கின்றது. இன்றளவும் அந்த குகையை பார்க்கலாம். அந்த குகைக்குள்ளே சென்று மறைந்து விட்டான். ஒரு பெரும் ஒளி பிரவாகமாக மாறி அந்த குகைக்குள்ளே சென்று மறைந்து விட்டான். அப்பொழுதுதான் இந்த வில்வமங்கல சுவாமிக்கு புரிந்தது அவன் பகவானே என்று. அவனை தேடி ஓடினார். அப்பொழுது அங்கே பகவான் கூறினான், என்னை நீ வந்து அனந்தன் காட்டிற்கு வந்து என்னை சந்தித்து வா என்று ஒரு ஒலி கேட்டது, அசரீரி கேட்டது. அப்படி இந்த வில்வமங்கல சுவாமி திவாகர முனியானவர் அந்த குகைக்குள்ளே சென்று அவனை தேட ஆரம்பித்தார். தேடி சென்று கொண்டே இருந்தார். அந்த குகை சென்று கொண்டே இருந்தது. இறுதியில் ஒரு கடல் பகுதிக்கு வெளியிலே வந்தது, கடற்கரையோரமாக. அங்கிருந்து அனந்தன்காடு என்று தேடிக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார். இந்த அனந்தபுராவில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயில் வடகேரளத்திலே அமைந்திருக்கின்றது. ஆனால் இவர் தேடி சென்று கொண்ட அனந்தன்காடு தென்கேரளத்தில் உள்ளது. அப்படி தென்கேரளத்திற்கே சென்று விட்டார். அனந்தன்காட்டு பகுதிக்கு சென்றார். அங்கே சென்று அவர் தேடும் பொழுது அந்த சிறுவன் அங்கே தென்பட்டான். அவனை அருகில் செல்லும் பொழுது அவன் ஒரு இலுப்பை மரத்திற்குள்ளே, அவன் பகவான் அல்லவா, இலுப்பை மரத்திற்குள்ளே புகுந்து விட்டான். இலுப்பை மரமாக மாறினான். அக்கணமே மிகப்பெரிய மரமான அந்த இலுப்பை மரம்
கீழே சாய்ந்தது. கீழே சாய்ந்தது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அனந்த பத்மநாப சுவாமியாக உருவெடுத்தது. அந்த அனந்த பத்மநாப சுவாமியின் தலை திருவட்டார் என்ற இடத்திலும் அவனுடைய திருப்பாதம் திருப்பாப்பூர் என்ற இடத்திற்கும் சென்றது. மிக பிரம்மாண்டமான மிகப்பெரியதொரு அனந்த பத்மநாப சுவாமியாக சயனித்திருக்கும் அனந்த பத்மநாப சுவாமியாக காட்சியளித்தான். அதை கண்டு வணங்கிய இந்த திவாகர முனி அங்கே பகவானுக்கு அளிக்க என்ன வேண்டும், என்ன செய்வதென்று தேடினார். அங்கே இருந்த ஒரு மாங்காயை எடுத்து ஒரு தேங்காய் மூடியிலே வைத்து அந்த மாங்காயை பகவானுக்கு அளித்தார். அவர் அளித்த அந்த மாங்காய் இன்றளவும் அந்த கோவிலிலே, அனந்த பத்மநாப சுவாமி கோவிலே தினசரி அதன் நினைவாக மாங்காய் அளிக்கப்பட்டு வருகின்றது பகவானுக்கு. அப்படி மிகப்பெரிய தோற்றத்துடன் விளங்கிய அந்த அனந்த பத்மநாப சுவாமியை இந்த வில்வமங்கலம் சுவாமி வேண்டிக் கொண்டார். தாங்கள் தங்களுடைய வடிவத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய வேண்டுதலுக்கிணங்க பகவான் 18 அடியாக தன்னை சுருக்கிக் கொண்டார். அந்த 18 அடியாக சுருக்கிய ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயில்தான் இன்று திருவனந்தபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய கோயில். இந்த திருவனந்தபுரம் என்ற க்ஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயில். அப்படி திருவனந்தபுர க்ஷேத்திரத்திலே உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் மூலம் எது என்று விசாரித்தால் அது துளுநாட்டில் உள்ள அனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயில்தான். அப்படி 2 கோயில்களும் ஒரு தொடர்ச்சியுடைய கோயில்கள். இந்த திருவனந்தபுரத்து அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அற்புதமான கோயில். சேரருடைய கட்டுமானங்கள் நிரம்பியது. பிற்காலத்தில் 7 அடுக்கு கோபுரங்களை கொண்டு பாண்டியர்களாலும் கட்டப்பட்டது. இதை மிக பிற்காலத்தில் மார்த்தாண்டவர்மா என்ற திருவிதாங்கூர் மன்னர்கள் தான் இப்பொழுதும் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்து வருகின்றனர். அவர்கள் தங்களை ஸ்ரீ அனந்த பத்மநாப தாசர்கள் என்று தங்களை அழைத்து கொள்கின்றனர். அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானமே பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடியது. தாங்கள் பிரதம சேவகர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்றார்கள். அந்த வரிசையிலே வந்த மார்த்தாண்டவர்மர் அந்த கோயிலே பற்பல விழாக்களை ஏற்படுத்தி கோயிலை மிக பிரம்மாண்டமாக கட்டி பல சேவைகளை புரிந்திருக்கின்றார். அந்த ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் பகவானை நாம் தரிசிக்க சென்றோமெனில் 3 கதவுகள் வழியாக பகவானை வாயில்கள் வழியாக பார்க்கலாம். முதல் கதவிலே பார்த்தோமெனில் பகவானுடைய தலை மார்பு பகுதி வரை தெரியும். 2வது மையப்பகுதியும் பகவானின் திருப்பாதம் 3வது கதவின் வழியாக பார்க்கலாம். அப்படி பார்த்த அவனை தரிசித்து மகிழலாம். அப்படி அனந்த சயனமாக அவர் ஆதிசேஷனின் மீது சயனித்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வலக்கையிலே சிவலிங்கத்தை பிடித்து கொண்டிருக்கின்றார். இடது கையிலே ஒரு தாமரையை வைத்திருக்கின்றார். அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை எழுந்து அதிலே பிரமன் காட்சியளிக்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அவர் அங்கே அற்புதமாக அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயிலிலே திருவனந்தபுரத்திலே அவர் அற்புதமாக காட்சி அளித்து மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஆதிசேஷனுக்கு மேம்பட்ட இந்த பகவானை நாம் திருவனந்தபுரத்து அனந்த பத்மநாப சுவாமியாகவும் அனந்த பத்மநாப சுவாமியாகவும் ஒருவரே இருவராக காட்சியளிக்கின்றனர். இவரை வணங்கி புஜகோத்தமக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.